உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா, ஆனா உன்னையே எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இருங்க. உள்ள வாங்கம்மா. வாங்க, உள்ள வாங்கம்மா. வா, நீ உள்ள வா. சில நேரத்துல எனக்கே நிறைய சந்தேகம் வந்துருது தாமினி. அது என்னன்னா, உண்மையிலே நீ ஏன் பொண்ணுதானா? அங்க பாத்தியா நம்ம நேரம் எங்க வந்து நிக்கிதுன்னு? தோத்து போற குதிரை மேல பந்தயம் கட்டி வச்சிருக்க. ஒருத்தர் குஷியோட பாட்டி. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு ராதானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதோ அந்த குஷியோட மாமன், அவன் எத்தனை தடவை நம்ம மோகன் கிட்ட அடி வாங்கியிருப்பான். அதனால எப்பயும் பயத்தோடயே சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா? சொல்லு. அம்மா, நான் பந்தயம் கட்டினது அவங்க மேல இல்ல, துளசி மேல கட்டியிருக்கேன். அட கடவுளே, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது தாமினி. துளசி தான் ஏற்கனவே செத்து போயிட்டாளே. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் துளசியோட ஆன்மா மட்டும்தான் நமக்கு எதிரியாவே இருக்கு. அவ நமக்கு எப்படி உதவி செய்வா? தேவையில்லாம சுத்தி சுத்தி பேசிக்கிட்டே இருக்காத. நேரடியா என்னத்த பிளான் போட்டு வச்சிருக்கன்னு என்கிட்ட சொல்லி தொலை. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எல்லாமே உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிடும். சமந்தியம்மா, நீங்களா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். முக்கியமா என் பொண்ணு ராதா. ராதாவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இப்போ ராதா என்னோட மருமக இல்ல, அவ என் மகளாவே ஆயிட்டா. ராதா இங்க சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு துணையா நான் இருக்கேன். சரி, நீங்க வாங்க. வந்து உட்காருங்க. செல்லக்கண்ணு, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிங்கம்மா. நீ நல்லா இருக்கல்லம்மா? ஆமாம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாத்தியா? அம்மா ராதா, சில நேரத்துல உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன பூ மாதிரி இருக்கிற ஒன்ன மாதிரி பொண்ணு இந்த முள்ளுக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிட்டியே. முல்லா? நான் முல்லா? மோனையா, இல்ல, நமக்கு முள்ளுன்னு சொல்றாங்க. சகிச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் தானே, சகிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாட்டி அப்பாவை உண்டலன்னு பண்ண போறாங்க. வா செல்லக்கண்ணு. அம்மா, இந்தாங்க. தேங்க்யூ. நீங்க உட்காரு. ராதா, எனக்கு நல்லா தெரியும் நீ குஷி மேல நிறைய பாசம் வச்சிருக்க. ஆனா பதிலுக்கு உனக்கு என்ன கிடைச்சது? இப்படி ஒரு புருஷன், அதுவும் நாள் பூரா வீட்லயே உட்கார்ந்திருக்கான். மொபைல் நோண்டிட்டே இருப்பான், உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்கம்மா. முதல்லாம் வீட்டுல உட்காந்து ஈ ஓட்டிட்டு இருந்தான்.
இப்போ ஆபீஸ்க்கு போயும் ஈதான் ஓட்டிட்டு இருப்பான். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன பண்றது, ஆபீஸ்ல ஈ ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அத அங்க போய் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் நீங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அன்பா பேசுங்களேன். இல்லைங்கம்மா, மோகன் ஐயாவை விட அதிக கடமையானவரும் பொறுப்பானவரும் ஆபீஸ்ல யாருமே இல்ல. அப்புறம் மோகன் ஐயா இப்பெல்லாம் என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாரு. ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி. ஆபீஸா? ஆமா, இப்பெல்லாம் நானும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அடடே, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத குடும்பமா இருக்கு. முதல்ல என் பொண்ணு கிட்ட வீட்டு வேலை தான் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஆபீஸ் வேலையுமா? இல்ல. சரி, இது ஒண்ணு எனக்கு அதிர்ச்சியா இல்ல. இப்படி பல குடும்பங்கள் இருக்கு. ஆம்பளை வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பான், பொம்பளை ஆபீஸ்க்கு போய் சம்பாதிப்பா. காதம்பரி அம்மா, நீங்களும் பல வருஷமா ஆபீஸ்க்கு போறீங்கல்ல, உங்க வீட்டுக்காரரு? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். அப்பா, என்ன பத்தி பேசும்போது மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவரை பத்தி பேசின உடனே ஓடி போறாரு. பொம்பளைங்க வேலைக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? அது நல்ல விஷயம் தானே. பின்னக்கு என்னமா? அப்புறம் இந்த ராகுலும் எந்த வேலையும் செய்யறது இல்லல்ல? செய்றேனே, சில். மோகனும் ஆபீஸ்க்கு போய் அதை தான் பண்ணிட்டு இருப்பான். இந்த குடும்பத்துல இருக்கிற மத்த ஆம்பளைங்க பண்ற வேலை சில். இப்ப நீங்க ஆபீஸ்க்கு வந்தாதான் உங்களுக்கு புரியும் நீங்க எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. மோகன் ஐயா தனியா ஆபீஸ்ல எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு. அப்பாவையும் ராகுல் தம்பியும் எடுத்துக்கோங்க, அவங்க 2 பேரும் எவ்வளவோ பொறுப்புகளை தலையில சுமந்துட்டு இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.